ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தரம் 9 விஞ்ஞான பாடத்திலே முதலாவது அலகு நுண்ணங்கிகளின் பிரயோகம் என்ற பாடத்திலே நுண்ணங்கிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறதுல நுண்ணங்கிகளோட அனுகூலங்கள் சம்பந்தமாக 4 விதமான துறைகளுக்குள்ள நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டு அதில் முதலாவது விவசாயத்துறை, 2வது மருத்துவம், 3வது கைத்தொழில் துறைக்குள்ள நுண்ணங்கிகளோட பயன்பாடுகள் என்னங்கிறத ஒன்றொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் பிள்ளைகள். ரைட். அதில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது தாவர நார் சார்ந்த உற்பத்திகள். தாவர நார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தாவர நார்களை எவ்வாறான தாவரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்னையிலிருந்து நார் பெற்றுக்கொள்ளலாம். அதை நாங்கள் உரிமட்டையிலிருந்து இல்லையா, தேங்காய் உரிமட்டையிலிருந்து நாங்கள் நாரை பிரித்தெடுத்து அதால் தும்பு சார்ந்த கைத்தொழில்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் இல்லையா, தென்னை. அது மாதிரி சணல் தாவரத்திலேருந்து சணல் கயிறு. சணல் கடைக்கு போனால் கடை முதலாளி சீனி, பருப்பு, அரிசி இதெல்லாம் வாங்கினா சுருள் சுற்றி அதில் கட்டி தாரத்துக்கு சணல் கயிறை பயன்படுத்துவோம் இல்லையா, சணல். அதுபோல் பனையிலிருந்தும் என்ன செய்யலாம்னு கேட்டால், தென்னையிலிருந்து எப்படி நார்த்தன்மையான கயிறு போன்றதுகளை உற்பத்தி செய்யலாமோ அது மாதிரி பனையிலிருந்தும் நார்த்தன்மையான பகுதியை உற்பத்தி செய்யலாம். அதுபோல் ஆனைக்கற்றாழை, அன்னாசி போன்ற தாவரங்களில் இருந்தும் நார்த்தன்மையான பகுதிகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். அப்போ தாவர நார் சார்ந்த உற்பத்திகள் என்னென்ன வகையான தாவரங்களில் மேற்கொள்ளப்படுதுன்னு கேட்டால், தென்னை, பனை, சணல், ஆனைக்கற்றாழை, அதுபோல் அன்னாசி. ரைட். இந்த 5 வகையான தாவரங்களும் நாங்கள் நார்களை பெற்றுக்கொள்ளத்துக்கு சிறந்த உதாரணம். அப்போ இந்த தாவரங்களில் இருக்கிற நார்களை பிரித்தெடுக்கிறதுக்காக எங்களுக்கு பயன்படக்கூடிய நுண்ணங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நுண்ணங்கி தான் பாக்டீரியா. பாக்டீரியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த தாவரத்தில் காணப்படக்கூடிய நார்களை நம்ம செப்பரேட் பண்ணி பிரித்து எடுக்கிறதுக்கு. இத்தகைய தாவரங்களில் தாவர நார்களுக்கிடையில் காணப்படும் பெக்டேட்டு அப்படிங்கிற ஒரு சேர்வை. இந்த பெக்டேட்டுன்ற சேர்வையால் தான் தாவர நார்கள் ஒன்றோடொன்று ஒட்டி வைக்கப்பட்டிருக்குது. ரைட். இப்போ தாவர நார்களை நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால், இது ஒரு தேங்காய் தும்பு, இது இன்னொரு தும்பு. இப்படி தாவர நார் தேங்காய் உரிமட்டையில் இந்த மாதிரி தும்புகள் இருக்குது. இந்த தும்புகள் எப்படி ஒட்டி வைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த பெக்டேட்ன்ற சேர்வையால் இந்த நார் ஒன்றோடொன்று அடுத்தடுத்த நார்கள் இப்படி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நார்கள் இப்படி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. ரைட். நார்கள் இப்படி ஒட்டி இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? தேங்காய் உரிமட்டையில் இருக்கிற, தென்னை மட்டையில் இருக்கிற அந்த தும்புகள் எப்படி ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஒட்டி வைக்கப்பட்டிருக்குன்னா அதில் அந்த டஸ்ட் மாதிரி கொட்டும் தெரியுமா பிள்ளைகள்? நம்ம அதை பெக்டேட்டு சேர்வைன்னு சொல்கிறோம். அந்த பெக்டேட்டு சேர்வை தான் அந்த நார்கள் ஒன்றோடு ஒட்டி வச்சுருக்குது. அப்போ இந்த குறித்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த பெக்டேட்டுன்ற சேர்வையை சமீபாடடைய செய்கிறதுக்காக, அதாவது அதை சாப்பிட்றதுக்காக, அதை திண்டு ஏப்பம் விடுறதுக்காக இந்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னு கேட்டால், பெக்டினேஸுன்ற நொதியத்தை சுரக்குது. இந்த தும்புகள் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெக்டேட்டுன்ற சேர்வையை சமீபாடடைய செய்கிறதுக்காக வேண்டி அந்த பாக்டீரியா உற்பத்தி செய்கிற நொதியம்தான் பெக்டினேஸு தமிழால் சொல்கிறோம். இந்த பெக்டினேஸ் நொதியத்தை யார் சுரக்கிற? இந்த பாக்டீரியா. அந்த தென்னை உரிமட்டையை அல்லது சணல் கொண்ட அந்த தாவர பகுதியை நீங்கள் தண்ணியில் சில காலத்துக்கு ஊற போகிற நேரத்தில் அங்கே வந்து வாழ்கின்ற அந்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த பெக்டினேஸ்ன்ற சேர்வையை நொதியத்தை சுரக்குது. இந்த நொதியம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பெக்டேட்டுன்னு நம்ம சேர்வை பார்த்தோமே இல்லையா, தும்புகளை ஒட்டி வச்சிருக்கிற பெக்டேட்டு சேர்வை, அந்த பெக்டேட்டு சேர்வையை சமீபாடடை செய்து இந்த பெக்டினேஸ் நொதியம் அதில் வர சக்தியை பாக்டீரியா பிடிச்சு கொள்ளுது.
அப்போ இந்த ஒட்டி வச்சிருக்கிற அந்த கெமிக்கல் அந்த பெக்டேட்டு சேர்வை இல்லாமல் போனே தும்பெல்லாம் தனித்தனியாகுது. தும்பெல்லாம் தனியாகுது. அப்போ லேசாக நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு மட்டையால் அந்த உரி மட்டையில் தட்டினம்னு சொன்னோம்னா தும்பெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தேங்கி நிற்கிற தண்ணிகளுக்கு தென்னை மட்டையை கொண்டுட்டு ஊற போட்டு விட்றேன். ஊற போட்டோம்னா அங்கே இந்த பாக்டீரியா வந்து வளர்ந்து அது இந்த பெக்டேட் சேர்வையை அழிச்சிடும். ரைட். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஊற போட்டு அந்த தென்னம் உரிமட்டை எடுத்து மட்டை ஒன்றில் தட்டினோம்னா செப்பரேட்டாக தும்புகள் தனித்தனியாக வரும். இப்போ இதுதான் தும்பு உற்பத்தியில் இந்த குறிப்பிட்ட பாக்டீரியா பயன்படுது. அந்த பாக்டீரியா இந்த தும்புகளை தனியாக பிரித்து தாரத்துக்கு எங்களுக்கு பயன்படுது. அப்போ தும்பு உற்பத்தியில் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுதா இல்லையா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் பார்க்குற 4வது விஷயம் பிள்ளைகள் இல்லையா, அதாவது நுண்ணங்கிகளோட செல்வாக்குக்குள்ள நுண்ணங்கிகளோட அனுகூலங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அதில் முதலாவது விவசாயத்துறை, 2வது மருத்துவத்துறை, 3வது கைத்தொழில் துறை. இது 3ஐயும் நம்ம பார்த்துட்டு நுண்ணங்கிகளோட அனுகூலங்களில் 4வதாக இருக்கிற அனுகூலம் தான் சூழல் காப்பு நடவடிக்கைகளில் நுண்ணங்கி எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், சூழல் மாசடைவதை இழிவளவாக்குவதற்காக. இந்த இழிவளவாக்குறன்னா குறைக்கிறேன், மினிமைஸ் பண்ணுறேன் இல்லையா, இழிவளவாக்குறேன். ரைட். குறித்த சில சூழற்காப்பு நடவடிக்கைகளின் போது நுண்ணங்கிகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ வளி, மண், அது மாதிரி நீர், 3 தானே பிள்ளை நம்ம சூழல் சொல்லும். நீர்ச்சூழல், தரைச்சூழல், வளி, ஆகாய சூழல். இப்போ இந்த சூழலில் ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்படுற இடத்துல அதை நாங்கள் அந்த சூழலை பாதுகாக்கிறதுக்காக, அந்த பாதிப்பிலிருந்து சூழலை மீட்டெடுத்துக்கொள்றதுக்காக, நீரையோ வழியையோ ரைட் மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம நுண்ணங்கியை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால் அது சூழல் பாதுகாப்பு. சூழல் பாதுகாப்பில் இந்த நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரைட். அப்போ சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது நுண்ணங்கிகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. நுண்ணங்கிகளை பயன்படுத்தி சூழல் மாசாங்கிகளை அப்புறப்படுத்துவதற்கான நுண்ணங்கிகளை அந்த பயன்படுத்துகிற தொழில்நுட்பத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்கண்டா பயோ ரெமிடியேஷன் சொல்கிறாங்க. பயோ ரெமிடியேஷன், அதாவது உயிரியல் பரிகரிப்பு. பரிகரிப்புண்டா கிளியர் பண்ணுற, ரைட், சுத்தம் பண்ணுற அல்லது கிளியர் பண்ணுற, அசுத்தங்களை இல்லாமாக்குற, இதில் பரிகரிப்புன்னு சொல்கிறது, பரிகரிப்பு. அப்போ இந்த பரிகரிப்பு செய்கிறதுக்கு நுண்ணங்கியை பயன்படுத்தினா அதை நம்ம சொல்கிற உயிரியற் பரிகரிப்பு. என்ன சொல்கிறோம்? உயிரியற் பரிகரிப்பு. இந்த உயிரியற் பரிகரிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டால் சூழல் மாசாக்கிகளை அப்புறப்படுத்துவதற்காக, சூழலை பாதுகாப்பதற்காக, மாசடைந்த நீரையோ மாசடைந்த வழியையோ சீர் செய்வதற்காக, சுத்தப்படுத்துவதற்காக நுண்ணங்கிகளை பயன்படுத்தினா அதுதான் உயிரியல் பரிகரிப்பு. இப்போ உங்களுக்கு உயிரியல் பரிகரிப்புண்டா என்னண்டு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். அடுத்தது வருவோம். இந்த உயிரியல் பரிகரிப்பு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் சில கீழே தந்திருக்காங்களாம். முதலாவது பாருங்க, நுண்ணங்கில நம்ம எங்கே சூழலை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். முதலாவது, மாசடைந்த நீரில் காணப்படும் சேதன கழிவுகளை அகற்றுவதற்காக நுண்ணங்கிகளை பயன்படுத்தல். மாசடைஞ்ச தண்ணி, சாக்கடை தண்ணி, கழிவு தண்ணி, இந்த கழிவு தண்ணியை நம்ம சுத்திகரிக்கிறதுக்காக வேண்டி நுண்ணங்கியை பயன்படுத்துகிறோம். நுண்ணங்கியை பயன்படுத்துகிறோம். அந்த நுண்ணங்கி அந்த மாசடைஞ்ச தண்ணியை சுத்திகரித்து தருது. எங்கெல்லாம் நுண்ணங்கி மாசடைந்த தண்ணியை சுத்திகரித்து தருகின்றதுக்கு சில உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க பிள்ளைகள். இந்த நுண்ணங்கிகள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த மாசடைந்த நீரை, அந்த மாசடைந்த நீரில் காணப்படுகின்ற கழிவுப் பொருள்களை பிரிகையாக்களுக்கு உட்படுத்தும். இந்த நுண்ணங்கி என்ன செய்யுதுண்டா, அந்த மாசடைஞ்ச சாக்கடை தண்ணி, மாசடைந்த தண்ணியில் எங்களோட பயன்பாட்டுக்கு எடுக்க முடியாத அந்த தண்ணியில் என்ன கழிவு இருக்குதோ அந்த கழிவுகளை அல்லது அதில் சில கழிவுகளை நுண்ணங்கி என்ன செய்யுதுண்டா பிரிகையாக்கத்துக்கு உட்படுத்துது. சேதன கூறுகளை அசேதன கூறுகளாக மாற்றும், அசேதன கூறுகளாக மாற்றும். அப்போ இந்த நுண்ணங்கி பிரிகையாக்கம் செய்கிறதால அந்த மாசடைந்த கழிவு நீர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு, தூய்மையாக்குறதுக்கு
பரிகரிக்கிறதுக்கு இந்த நுண்ணங்கி பயன்படுது. தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். சமுத்திர நீர் மீது பரவி செல்லும் எண்ணெய் கழிவுகளை பிரிந்தழிய செய்வதற்காக. இது ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன் பிள்ளைகள். என்னன்னு கேட்டால், கடலில் போகிற சில கப்பல்கள் என்ன செய்யும்னா, கடலில் கவுன்றும் கப்பலுக்கு எவ்வளோ எரிபொருள் நிரப்புவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அல்லது சில கப்பல்கள் என்ன செய்யும், சரக்கு கப்பல்கள் எரிபொருளை எண்ணெயை ஏற்றி கொண்டு வரும். அப்போ அந்த கப்பல்கள் தீப்பிடித்தாலோ எரிஞ்சாலோ கடலில் மூழ்கினாலோ அந்த எண்ணெய்கள் அவ்வளோவுமே கடல் நீரில் மிக்ஸ் ஆகிடும். இந்த எண்ணெய்கள் கடல் நீரில் மிக்ஸ் ஆகினா கடல் வாழ் அங்கிகளுக்கு பாதி அச்சுறுத்தல், பாதிப்பு ஏற்படுத்தும். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்மையில் இலங்கையில் அண்மையினா 2-3 வருஷங்களுக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து எக்ஸ்பிரஸ் பேர்ல்ன்ற ஒரு கப்பல் வந்து என்ன செஞ்சிச்சு, ஸ்ரீலங்காவோட கடற்பரப்புகளுக்கு வர நேரத்தில் அது தீப்பற்றி அதில் இருந்த அந்த சரக்கு அந்த கண்டெய்னர்களை நெருப்பெடுத்து வந்து அது பற்றி எரிஞ்சிச்சு. இப்போ இதால் அதிகமான எண்ணெய் கழிவுகள் கடலுக்குள்ளே விடுவிக்கப்பட்டது. அது மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள், பிளாஸ்டிக் அமுத்ர அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் புத்தளம் போன்ற கட்பீடி போன்ற கடற்கரையில் ஒதுங்கிச்சு இல்லையா, கேள்விப்பட்ட அந்த சம்பவம். அப்போ இந்த மாதிரி கடலுக்குள்ள கப்பல்கள் கவிழ்கின்ற போது அல்லது தீப்பற்றுகின்ற போது அந்த எண்ணெய் கழிவுகள் கடலில் விடுவிக்கப்படும். அது மாதிரி சில நாடுகள் என்ன செய்கின்றார், சில கம்பெனிகள் எண்ணெய் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல் கடலுக்குள்ளே கொண்டு கொட்டுவாங்க. அப்போ இதாலேயும் கடல் வளம் பாதிக்கப்படுற. அப்போ அந்த எண்ணெய் கழிவுகள் கடல் தண்ணியில் இருக்குதுண்டா, மிதக்குதுண்டா, இதை வந்து இல்லாமலாக்கிறதுக்கு, அந்த எண்ணெய் கழிவுகளை பிரிந்தழிய செய்கிறதுக்கு, அதை வந்து அந்த சேதன பதார்த்தத்தை அசேதன கூறுகளாக மாற்றுறதுக்கு இந்த நுண்ணங்கி அப்படியான ஒரு பெஸ்ட் நுண்ணங்கி தான் பிள்ளைகள் சூடோமோனஸ்ன்னு சொல்கிறது. சூடோமோனஸ் வகை பாக்டீரியா பேதம் என்ன செய்துண்டா, கடலுக்குள்ளுக்கு அந்த எண்ணெய் கழிவுகள் எங்கெல்லாம் மிதக்குதோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த சூடோமோனஸை தெளிச்சு விடுவாங்க. அந்த சூடோமோனஸ் அந்த எண்ணெயில் தொழிற்பட்டு அது எல்லாமே அசேதன கூறுகளாக மாற்றும். அந்நுண்ணங்கிகளால் தோற்றுவிக்கப்படும் நொதியங்களால் எண்ணெயில் காணப்படும் ஐதரோ கார்பன்கள், ஐதரோ கார்பன்னா கார்பன் ஹைட்ரஜனும் கொண்டதானே ஐதரோ கார்பன் சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த கச்சா எண்ணெய், இந்த பெட்ரோலியம், நிலக்கரி, ரைட், இதில் எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கள், ஐதரசனம் கார்பன் தான் அதில் இருக்குது. அப்போ அதில் அது பிரிந்தழிகைக்குட்பட்டு ஹைட்ரஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடாகும், ஹைட்ரஜனை வந்து கார்பனை வந்து ஹைட்ரஜன், கார்பனை வந்து கார்பன் டை ஆக்சைடாகும், ஹைட்ரஜனை வந்து நீராகவும் இப்படி பிரிந்தழிய செஞ்சு அதை எளிய கூறுகளாக மாற்றி விடும். அப்போ இந்த சூடோமோனஸ் எண்ணெய் கழிவுகளில் தொழிற்படக்கூடிய ஒரு நுண்ணங்கி, ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். ரெண்டாவது இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்கண்டா, பல்வேறு கைத்தொழிலின் போது குரோமியம் டேஞ்சரான ஒரு கெமிக்கல் இல்லையா. கைத்தொழில்களின் போது இந்த பெயிண்ட்டுகள் உற்பத்தி செய்கிறது, அந்த மாதிரி கெமிக்கல்கள் தயாரிக்கிற அந்த கைத்தொழிலின் போது குரோமியம் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான உலோகம் உண்டு, பார உலோகம் உண்டு விடுவிக்கப்படுது. அது மாதிரி ஈயம் இன்னொரு பார உலோகம், ரசம் இன்னும் ஒரு பார உலோகம், இதெல்லாம் பார உலோகங்கள். அங்கிகளில் உடலுக்கு மனுஷன் உடம்புக்கெல்லாம் போச்சுண்டா அது பிரிந்தழியாமல் அப்படியே தேங்கி நிற்கும். உயிர் சங்கிலி, அதாவது உணவுச் சங்கிலி வழியே உயிர் செறிவாக்கல் நடைபெறுகின்ற அந்த ரொம்ப டேஞ்சரான மூலகங்கள் தான் இதுகள். இது நீங்கள் 11ஆம் ஆண்டில் படிப்பீங்க, ரைட். அப்போ இந்த குரோமியம், ஈயம், ரசம் போன்ற இந்த பார உலோகங்களை சூழலுக்கு கைத்தொழில்களின் போது விடுவிக்கிறாங்க. இவ்வாறான நச்சுத்தன்மையான உலோகங்கள் அடங்கிய மாசடைந்த நீரிலிருந்து மேற்படி உலோகங்களை அகற்றுவதற்காக பாக்டீரியாக்களை கொண்ட பெரிய கோபுரங்களுக்குள்ளால அந்த மாசடைந்த நீரை செலுத்துவாங்க. அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த குரோமியம், ஈயம், ரசம் போன்ற அந்த உலோகங்கள் எல்லாம் அந்த பாக்டீரியான்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஃபில்டர் பண்ணி எடுத்தால் எவ்வளோ பெரிய ஒரு நன்மைன்னு யோசிச்சு பாருங்கள். இதால் கடுமையான நோய்கள், கேன்சர் போன்ற பாரதூரமான நோய்கள் வரத்துக்கு இந்த பார உலோகங்கள் காரணம். அப்போ இந்த பார உலோகங்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கிற வேலையை இந்த பாக்டீரியா, ஒரு வகை பாக்டீரியா செய்யுது. அப்போ பாருங்கள், இங்கேயும் மாசடைந்த நீர், பார உலோகங்களால் மாசடைந்த நீரை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு வகை பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. எண்ணெய் கழிவுகளால் மாசடைந்த நீரை சுத்திகரிப்பதற்கு சூடோமோனஸ் என்ற பாக்டீரியா பயன்படுது. அது மாதிரி சாக்கடை தண்ணி, ரைட், வீட்டு கழிவு, அந்த கழிவு, இந்த கழிவு, எல்லா கழிவுகளும் சேர்ந்து வர சாக்கடை தண்ணியில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிந்தழிய செய்கிறதுக்கு இன்னும் சில வகையான பாக்டீரியாக்கள் பயன்படுது. அப்போ இந்த மாதிரி நீரை சுத்திகரிப்பதில் இங்கே என்ன செய்த பிள்ளைகள், நுண்ணங்கிகள் எங்களுக்கு பயன்படுது. அப்போ நீரை சுத்திகரிக்கின்றது சூழல் பரிகரிப்பு தானே பிள்ளைகள். ஏன்னா நீரும் சூழல் ஒரு வகை தானே, வழி, நீர், தரை.
அப்போ அந்த நீரை பரிகரிக்கிறதுக்கு நுண்ணங்கி பயன்படுற காரணத்தால் சூழல் காப்பு நடவடிக்கையில் நுண்ணங்கி பயன்படுது நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பாக்டீரியாக்களினால் பிரிகையாக்கத்துக்கு உட்படும் பிளாஸ்டிக் அல்லது உயிரியல் படியிறக்கமடையும் பிளாஸ்டிக்குகள் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி செய்யப்படுதல். இதுவும் சூழல் பாதுகாப்புக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம்தான் பிள்ளைகள். என்னன்னு கேட்டால் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்கால் இந்த உலகத்துக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குது. ரைட். உலகம் முழுக்க பிளாஸ்டிக் மயமாகி போய் கொண்டிருக்கிறது. அப்போ பிளாஸ்டிக்களை கட்டுமையாக மனுஷன் அளவு கடந்து எல்லை இல்லாமல் பயன்படுத்துறதால அந்த பிளாஸ்டிக்கில் கடுமையான பாதிப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்துது. இந்த பிளாஸ்டிக் பாவனையை நம்ம இயன்றளவு குறைச்சிக்கொள்ளணும். அதை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தி தான் என்னன்னு கேட்டால் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீப்ளேஸ். இப்படி 4Rன்ற பிளான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் ப்ரோக்ராமில் டீப்பாக படிப்பீங்க. சூழலுக்கு தீங்கு பயக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்ற பாவனைகள் என்ன செய்யணும் சொன்னால், ஒன்று ரீயூஸ் திரும்ப பயன்படுத்தணும், இல்லை ரீசைக்கிள் மீள்சுழற்சிக்கு உட்படுத்தணும், அல்லது ரீப்ளேஸ் அதுக்கு பதிலாக வேற ஒன்றை மாற்றீடு செய்யணும். அடுத்து ரெடியூஸ் அதில் பாவனையை குறைக்கணும். அப்போ இங்கே என்னென்னு கேட்டால் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்னா என்னென்னு கேட்டால் பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்துவோம். அது ஏன் எங்களுக்கு சூழலுக்கு அச்சுறுத்தல்னு கேட்டால் அதை நம்ம சூழலில் விடுவிச்சோம்டா, மண்ணிலையோ எங்கேயோ நம்ம அதை சூழலுக்கு விடுவிச்சோம்டா அந்த பிளாஸ்டிக்கள் பல 100 வருடங்களுக்கும், சில பிளாஸ்டிக்கள் 400 500 வருஷத்துக்கு கூட உக்கல் அடையாத பிளாஸ்டிக்கள் இருக்குது. அப்போ இதுதான் எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நுண்ணங்கி தொழிற்பட்டு பிரிந்தழியக்கூடிய பிளாஸ்டிக் வகைகளை கண்டுபிடிக்கிறாங்க. நுண்ணங்கி பயன்பட்டு தொழிற்பட்டு எப்படி ஒரு கடதாசி பேக்கில் நுண்ணங்கி தொழிற்பட்டால் அது கடதாசி பேக்கு உக்கி மக்கி மண்ணாக போகுதோ, ரைட். அது மாதிரி என்னது நுண்ணங்கியெல்லாம் பிரியக்கூடிய இந்த துணிகள் இந்த மாதிரி இப்படி இருக்குதானே, இதெல்லாம் நுண்ணங்கியால் கொஞ்சம் நாளில் பிரிந்தழிஞ்சிடும். அப்போ இப்படி நுண்ணங்கியால் பிரிந்தழியக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்துறது சூழலுக்கு பாதிப்பில்லை தானே. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நுண்ணங்கியால் பிரிந்தழியக்கூடிய பிளாஸ்டிக் வகைகளை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்துறது. அப்போ அந்த பிளாஸ்டிக்கை நம்ம சூழலில் விடுவிச்சா கூட அது கொஞ்ச நாளையில் நுண்ணங்கி அதை அழிச்சு போட்டுரும், அதை பிரிந்தழிய செஞ்சிடும், அசேதன கூறுகளாக மாற்றிடும். அப்போ பிளாஸ்டிக்கை அசேதன கூறுகளாக மாற்றக்கூடிய நுண்ணங்கி இருக்குண்டா அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைன்னு யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். அப்போ அந்த பிரிந்தழி, இந்த பிளாஸ்டிக்குகளை பிரிகையாக்கத்துக்கு உட்படுத்துகின்ற நுண்ணங்கிகள் இருக்கிறதும் சூழல் பரிகரிப்பில் நுண்ணங்கி பயன்படுத்தப்படுற ஒரு சந்தர்ப்பம். அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன நீரை சுத்திகரிக்கிற சந்தர்ப்பங்கள் இல்லையா. என்ன சொன்னோம், சேதன கழிவுகள் இருக்கிறத இல்லாமாக்குற சாக்கடை தண்ணி, அது மாதிரி எண்ணெய் கழிவுகள் இருக்கிறத சூடோமோனஸ் சுத்திகரிக்கிற பரிகரிக்கிற. அது மாதிரி அடுத்து நம்ம என்ன சொன்னோம், நீரில் காணப்படுகின்ற பார உலோகங்களை கிளியர் பண்ணுறது, கோபுரங்களுக்குள்ளால் அந்த நீரை சிவிரி அடித்து அதிலிருந்து வாரத்தில் கிளியர் பண்ணுறது. அது 3 விஷயம் சொன்னால் தண்ணியை சுத்திகரிக்கிற 3 சந்தர்ப்பங்களை நுண்ணங்கி பயன்படுது. 4வது இந்த உயிரியல் பிரிந்தழியக்கு உட்படக்கூடிய பிளாஸ்டிக் பொலித்தீன் வகைகளை தயாரித்து அதை நுண்ணங்கி தொழிற்பட்டுச்சுன்னா அது இன்னொரு சூழல் பரிகரிப்பு நடவடிக்கை பிள்ளைகள். அப்போ 4 சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்க்குறோம் சூழல் பரிகரிப்பில் நுண்ணங்கி பயன்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். இதோட பிள்ளைகள் நுண்ணங்கி இந்த அனுகூலங்கள்ன்ற செக்ஷன் நம்ம முடிச்சுக்கொள்கிறோம். நுண்ணங்கியால் அனுகூலம் கூடவா பிரதிகூலம் கூடன்னு கேட்டால் சிலாக்கள் நுண்ணங்கியோட தீமை தான் கூடன்னு சொல்கிறேன். அவங்களோட மனசில் நுண்ணங்கின்றாலே அச்சுறுத்தல், நுண்ணங்கின்றாலே கொரோனா, நுண்ணங்கின்றாலே வைரஸு அப்படிங்கிறத அவங்களோட உள்ளத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனால் பிள்ளைகள் உண்மையில் நுண்ணங்கியால் தீமையோட நன்மை தான் அதிகம். நுண்ணங்கிகளால் தீமையோட நன்மை தான் அதிகம். நன்மைகள் கட்டுக்கடங்காத எண்ணிலடங்காத நன்மைகள் இருக்கிறது. தீமைகள் பார்த்தா கொஞ்சம் தான். நோய் வாரது, சாப்பாடு பழுதாக போகிறது, மனுஷனுக்கு பிரயோசனமான தாவரங்கள், விலங்குகள், தளபாடங்கள், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பது, இதுதான் நுண்ணங்கிகள் வர தீமை. இதை நாங்கள் சரியாக சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் சரியாக மேனேஜ் பண்ணோம்டா நுண்ணங்கிகளால் பாதிப்பை என்றளவு குறைச்சிக்கொள்ள பிள்ளைகள். ஆனால் நுண்ணங்கிகளால் கிடைக்கிற நன்மைகளை வேற யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணிடாது. அந்தளவு நுண்ணங்கிகளால் நன்மைகள் கிடைக்குது. எனவே நுண்ணங்கிகளால் நன்மை கூட தீமை கூடன்னு கேட்டால் நன்மை தான் அதிகம்ன்றத நல்லா மனைக்கொடும். அப்போ நுண்ணங்கிகளால் எங்களுக்கு சில தீமைகளும் இருக்குது பிள்ளைகள். நுண்ணங்கிகளால் சில தீமைகளும்
எங்களுக்கு இருக்குது. அந்த தீமைகள் என்னன்றதை நல்லா நம்ம விளங்கி அந்த தீமைகளிலிருந்து அந்த நுண்ணங்கில தொழிற்படாமல் நாங்கள் பாதுகாத்து கொண்டதுக்காக எங்களோட பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பொருட்களை அந்த விலங்குகளை தாவரங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக நாங்கள் நடைமுறைகளை கையாண்டோம்டா மேற்கொண்டோம்டா நுண்ணங்கில நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. அது சம்மந்தமாக தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்ல. கவனிங்க, மனிதனுக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர விலங்குகளுக்கும் நோய்களை ஏற்படுத்தல், உணவை பழுதடைய செய்தல், உயிர் ரசாயன ஆயுதங்களாக நுண்ணங்கில் பயன்படுத்தல் போன்றன நுண்ணங்கில் ஏற்படும் தீய விளைவுகளாக கருதப்படும். அதாவது நுண்ணங்கிகளால் ஏற்படுற பாதகமான காரணிகள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள் நம்ம என்னென்ன சொல்கிறோம்? நுண்ணங்கிகளால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதகமான காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதலாவது சொல்கிறோம் என்னென்னு கேட்டால் நோய். யாருக்கு நோய் ஏற்படுத்துறது? மனிதனுக்கு. மனிதனுக்கு நோய் ஏற்படுத்துறது நுண்ணங்கில் ஏற்படுற முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது என்னண்டா பாருங்க பிள்ளைகள், மனிதனுக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கு நோய் ஏற்படுத்துறது. நோயை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று மனுஷனுக்கு நோய் வாரது, ரெண்டாவது மனுஷனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தாவரத்துக்கு நோய்கள் ஏற்படுத்துறது. மனுஷனுக்கு பிரயோசனம் இல்லாத தாவரத்துக்கு நோய் வந்தால் என்ன, நோய் வராட்டி என்ன, நுண்ணங்கியல் அது நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அப்படின்ற ஒன்று உலகத்தில் இல்லை பிள்ளைகள். சிறு துரும்பும் பட்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. சின்ன துரும்பாக இருந்தாலும் பல்லு ஊற்றுறதுக்கு உதவுது. அது மாதிரி சூழலில் இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இறைவன் மனுஷன் பயன்பாட்டுக்கு தான் படிச்சிருக்கான். அதில் பயன் இல்லைன்னு சொல்லி ஒன்று இல்லை, எல்லாமே பயன்பாட்டுக்குரிய தான். அப்போ எந்த தாவரத்துக்கு எந்த விலங்குக்கு நுண்ணங்கியால் பாதிப்பு வந்தாலும் அது மனுஷனுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஆகும். ரைட். அப்போ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நோய் ஏற்படுத்துறது நுண்ணங்கியால் ஏற்படுற ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், மூணாவது நுண்ணங்கியால் ஏற்படுற சிக்கல் என்னென்னு கேட்டால் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்துற. உதாரணமாக ஆடைகள், தளபாடங்கள், கட்டிடங்கள், கூரைகள், ரைட். இப்படி மனுஷனுக்கு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த உயிரற்ற, இது மனுஷன், இது உயிருள்ளதுக்கு நோய் வருது, இது உயிரற்றதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற, இது நுண்ணங்கியலால் ஏற்படுற மூன்றாவது பிரச்சனை. நுண்ணங்கியலால் ஏற்படுற நாலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா பிள்ளைகள், நாலாவது பிரச்சனை நம்ம சொல்கிறோம் உயிர் ரசாயன ஆயுதமாக பயன்படுத்துகிற, அல்லது உயிர் ஆயுதம்னு சொல்லலாம். உயிர் ரசாயன ஆயுதம் இல்லை உயிர் ஆயுதமாக, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம். ரைட். சில நாசகார சக்திகள் இந்த மாதிரி உயிர் ரசாயன ஆயுதங்களாக நுண்ணங்கில பயன்படுத்தி ஆக்களை கொள்ற அழிக்கிற வேலைகளை இந்த மாதிரி சில ஆக்கள் செய்கிற பிள்ளைகள். ரைட். ஆக்கம் அதுதான் நமக்கு தேவை. அழிவு அதால் யாருக்கும் எந்த பிரயோசனம் இல்லை. ரைட். நாங்கள் எப்படி யோசிக்கணும்னு கேட்டால், நானும் வாழணும், என்னை சுற்றி உள்ளவங்களும் வாழணும். நான் மட்டும் வாழணும் சொன்னால் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் என் மீது பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமை நான் அழிவதற்கு காரணமாக இருக்கும். அப்படின்னா பொதுநலம் தேவை சுயநலத்துக்காக வேண்டி, பொதுநலம் தேவை சுயநலத்துக்காக வேண்டி. இது ஒரு வித்தியாசமான ஃபார்முலா பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு இப்படி யோசிங்களே, ஒரு பாடசாலை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் யோசிக்கணும். ஏன் நான் யோசிக்கணும்? பாடசாலை நல்லா இருக்கணும். ஏன்? அது என்னுடைய பிள்ளை பாடசாலையில் படிக்குது, என்னுடைய சுயநலத்துக்காக பாடசாலை நல்லா இருக்கணும். ரைட். ஊருக்குள்ள அந்த வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள், மது, போதை இப்படியானதுக்கு அடிமையாகக்கூடாது என்று நான் நினைக்கணும். ஊருக்குள்ளே இருக்கிற எந்த வாலிபரும் அதுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு நான் நினைக்கணும். ஏன்? அப்படி இன்றைக்கு அந்த வாலிபர்கள் அடிமையாக நாங்கள் சொன்னால் அந்த தவறான பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வந்தால் நாளைக்கு என்னுடைய குழந்தைகளும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. எனவே என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இந்த பொதுநலம் தேவை அப்படின்னு யோசிக்கணும் பிள்ளைகள்.
அதே மாதிரி தான் எல்லாமே, உலகத்தில் உள்ள எல்லாமே சுயநலம் கலந்ததாகத்தான் பொதுநலங்கள் இருக்கும். சுயநலம் இல்லாமல் பொதுநலம் எதுவுமே இல்லை. நான் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நான் இருக்கிறேன், எனக்கு மறுமையில் பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவர் செயல்பட்டால் கூட அதுவும் அவருடைய சுயநலம்தான். இந்த உலகத்துக்காக அல்ல, மறுமையில் தனக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சுயநலவாதியாக செயல்படுகிறான் என்று அர்த்தம். எனவே நம்ம பொதுநலவாதியாக இருக்கணும். எதுக்காக வேண்டிண்டா நம்மளோட சுயநலத்துக்காக. ஒன்று இங்கே அல்லது மறுமையில், ரைட்? அல்லது இங்கேயும் மறுமையில், ரெண்டுலேயும். ஓகே, இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டா பிள்ளைகள், அழிவு யாருக்குமே நலவை கொடுக்காது. அழிவு நம்மளையும் அழிக்கும், நம்மளை சூழ உள்ளவர்களையும் அழிக்கும். ஆக்கம் அனைவருக்கும் நலவை கொடுக்கும். நான் நல்லா வாழணுமா இருந்தால் நான் நினைக்கணும் என்னை சுற்றி உள்ளவர்களும் நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் நல்லா வாழலாம், ரைட்? ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு முதலாளி அவர் செல்வ செழிப்போட வாழணுமா இருந்தால் அவரை கடையில் போய்ட்டு சாமான் வாண்டக்கூடியவங்கக்கிட்ட காசு இருக்கணும். அப்போ அந்த ஊர் விவசாயிகள் சொல்லி சொன்னால் விவசாயம் நல்லா வளரணும், அதில் நல்ல அறுவடை கிடைக்கணும், அப்போ தான் அந்த வியாபாரிக்கு வருமானம் கிடைக்கும். விவசாயி எல்லாரும் நாசமாக போகணும், நான் மட்டும் கடை வச்சு பிழைக்கணும்டா, அவரும் நாசமாக போவார். ஏன்? அவரை கடையில் சாமான் வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஒரு சிம்பிள் உதாரணம் பிள்ளை. அப்படின்டா நான் நல்லா இருக்கணும் என்றால் என்னை சூழ உள்ளவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும். அதற்கான வழிவகை ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும். எனவே அழிவு ஒரு நாளும் யாருக்குமே நலவை தராது, ஆக்கம்தான் அனைவருக்கும் நலவை தரும். நானும் வாழ வேண்டும், என்னை சூழ உள்ளவர்களும் வாழ வேண்டும். என்னை சூழ உள்ளவர்கள் நல்லா வாழணும், எதுக்காக வேண்டி? நான் நல்லா வாழ்கிறதுக்காக, ரைட்? அப்போ நீங்கள் பெரிய அளவு கடந்த பொதுநலவாதியாக நீங்கள் இருக்க தேவையில்லை. நீங்கள் சுயநலவாதியாகவே இருங்க. உங்களோட சுயநலத்துக்காக வேண்டி பொதுநலமும் தேவை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், இந்த நுண்ணங்கிலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நம்ம 4 விதமாக சொல்கிறோம். ஒன்று நோய், மனுஷனுக்கு நோய் ஏற்படுத்துறது, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கு நோய் ஏற்படுத்துறது, பொருளாதாரம் முக்கியமாக இந்த பொருட்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துறது, அது மாதிரி பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், உயிரியல் ஆயுதமாக நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது பிள்ளைகள். ஓகே, நாங்கள் இப்போ ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். நுண்ணங்கிகளால் நோய் ஏற்படுற சந்தர்ப்பங்களை பற்றி பார்க்க போகிறோம். நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி வகைகள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் என்னென்ன வகையை சொல்கிறாங்க? மனுஷனுக்கும் தாவர விலங்குகளுக்கும் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள் பிரதானமாக இருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளைகள். பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கஸு, புரோட்டோசோவா. அப்போ நுண்ணங்கில 4 கூட்டங்களை சொல்லிட்டோம் இல்லையா? மொத்தத்தில் 5ல் 4 சொல்லிட்டோம். அப்போ எதை சொல்லலை? அல்கா. அல்காவை மட்டும் நாங்கள் இங்கே சொல்லலை. ஏன்? அல்கா அவர் உண்டு, அவர் பாடுண்டு, அவரால் பிறருக்கு எந்த கேடும் இல்லை, அவரால் அனைவருக்கும் நலவைத்தான் அவர் நாடுகிறார். எப்படி பிள்ளைகள்? தானுண்டு, தன் பாடுண்டு, தன்னால் பிறர்க்கு எந்த கேடும் இல்லை, ஆனால் அவர் அனைவருக்கும் நலவை நாடுகின்றார். கவிதை மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, வச்சுக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, ரைட். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த அல்கா அப்படிங்கிறது அது தாவரங்கள் எப்படி உலகத்துக்கு ஒளித்தொகுப்பு மூலமாக உணவை தயாரித்து கொடுக்குதோ, அது மாதிரி இந்த அல்காக்களும் உணவு தயாரித்து தர வேலையை செய்து அதால் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை பிள்ளைகள். ஓகே, அப்போ அதை அல்கா தவிர்த்து ஏனைய 4 விதமான இந்த நுண்ணங்கி கூட்டங்களாலேயும் நோய்கள் ஏற்படுது, ரைட்? ஓகே, பாப்பா. நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ள நுண்ணங்கிகளுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு பேர் சொல்கிறோம், நோயாக்கிகள். நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிக்கு பேர் சொல்கிறோம் நோயாக்கி. இப்போ நம்ம ஏற்கனவே அனுகூலங்களுக்குள்ள சில நுண்ணங்கிகள் பேர் பார்த்தோம் இல்லையா? அசடோபாக்டர் அசட்டி, ரைசோபியம், அது மாதிரி சக்ரோமைசிஸ், அது மாதிரி தயோபசிலஸ், அது மாதிரி லெக்டோபசிலஸ், இப்படிலாம் நிறைய நுண்ணங்கிகள் பார்த்தோம். இதுக்கு நம்ம நோயாக்கின்னு சொல்லுவோமா? இல்லை, இது நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட கூட்டாளிகள், நமக்கு நன்மை செய்கிறாக்கள், அவங்க நோயாக்கிகள். அப்போ நோயாக்கின்னு யாருக்கு சொல்லுவோம்டா? பாக்டீரியாண்டாவே நோயாக்கின்னு சொல்கிறல்ல, வைரஸ்ன்றா நோயாக்கி தான், ரைட்? ஃபங்கஸ் இருந்தாலே நோயாக்கின்னு சொல்கிறல்ல,
அப்படி இல்லை, நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த நுண்ணங்கிகளுக்கு பேர் நோயாக்கி. ஓகே, நோய் அறிகுறிகளை வெளிக்காட்டாது நோயாக்கிகளை ஊடுகடுத்துவதில் பங்களிப்பு செய்யும் நுளம்புகள், ஈக்கள் போன்ற அங்கிகளை நோய்க்காவிகள் என்று சொல்லுவோம். எப்படி பிள்ளைகள்? நோய் அறிகுறிகளை வெளிக்காட்டாது அப்படின்னா அவருக்கு நோய் வராது. எப்படி? ஒரு நுளம்பு அல்லது ஒரு கொசு, வீட்டு இவர் நுண்ணங்கியை விழுங்கிட்டு வருவார், அவர் உடம்புக்குள்ள நுண்ணங்கி இருக்கும், ஆனால் அவருக்கு அந்த நுண்ணங்கியால் நோய் வராது. உதாரணமாக டெங்கு நுளம்பு. டெங்கு நுளம்புற உடம்புக்குள்ளுக்கு அவர ரத்தத்தில் இந்த ஆபோ வைரஸ் என்ற வைரஸ் நுளம்புற உடம்புக்குள்ள இருக்கும், ஆனால் அந்த நுளம்புக்கு அந்த வைரஸால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அந்த வைரஸை கொண்டு வந்து எங்களுக்கு குத்தி ரத்தத்தை ஒரு சில எங்களோட உடம்புக்குள்ளுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவார், எங்களுக்கு நோய் வரும், நோய் அறிகுறிகள் எங்களுக்கு வெளிப்படும். அப்போ நமக்கு நோய் அறிகுறி வெளிப்படுது, அதை கொண்டு வந்து தாரவருக்கு நோய் இல்லை, ஆனால் அவரோட உடம்புக்குள்ளுக்கு தான் அந்த வைரஸை கொண்டு வந்து தாராரு, வைரஸோ பாக்டீரியா கொண்டு வந்து தாராரு நமக்கு. அப்போ இவங்களைத்தான் நம்ம சொல்கிற நோய் காவின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு சொல்லையும் தெளிவாக நோயாக்கி, நோய் ஆக்குறாள், நோய் காவி, நோயை காவுறாள். நோயை காவுறவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் அவருக்கு நோய் அறிகுறி எதுவுமே வராது, அவருக்கு நோய் அறிகுறி வராது, ஆனால் நோயை அடுத்த ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், ஊடுகடத்துவார். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா வணிகர்கள் இந்த என்ன அழைக்கப்படும் தந்திருக்காங்க. நோயாக்கினா என்ன, நோய்க்காவினா என்ன, ரெண்டு கேள்வி கேட்பாங்க, ரெண்டுக்கும் உங்களுக்கு கூட தெரியணும். நோயாக்கின்றா நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகள், நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்ட நுண்ணங்கிகள் நோயாக்கிகள். நோய்க்காவினா என்ன, நோய் அறிகுறிகளை வெளிக்காட்டாமல், அவருக்கு நோய் வராது, நோய் அறிகுறிகளை வெளிக்காட்டாது நோயாக்கியா அந்த நுண்ணங்கிய நோயாக்கிகளை ஊடுகடத்துவதில் பங்களிப்பு செய்யும் நுளம்புகள், ஈக்கள் போன்ற அங்கிகள் நோய்க்காவின்னு சொல்லுவோம். அப்போ நோய்க்காவிகளுக்கு உதாரணம் என்ன? நுளம்புகள், ஈக்கள். நுளம்புகள், ஈக்கள், இந்த ரெண்டு பேர் தான் ஃபேமஸான நோயாக்கிகள், ஃபேமஸான நோய்க்காவிகள். நோயாக்கிகள், நோய்க்காவிகள். ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அங்கிகளின் உடலின் மேற்பரப்பில் அல்லது உடலினுள் நோயாக்கிகள் வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கும் அங்கிகள் விருந்து வழங்குகின்றன. ஏற்கனவே இந்த விருந்து வழங்குகின்ற ஒரு செக்ஷன் நம்ம பார்த்தோம்னா பாக்டீரியா உண்டு எனக்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு எனக்கிட்டே தங்கிட்டு எனக்கே நோய் ஏற்படுத்திட்டு போகிறாரு. அப்போ இவர் யார்? நோயாக்கி, ரைட்? நோயாக்கி நோயை உண்டாக்குறாரு, எனக்கு நோய் ஏற்படுத்துகிறாரு, ஆனால் நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இல்லையா, போஷணை கொடுக்குறேன், தங்குமிடத்தை கொடுக்குறேன், வாழிடம் கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன் நான் அவருக்கு. அப்போ இவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு தான் அவர் நமக்கு நோய் உண்டாக்கி விட்டு போகிறாரு. மனுஷன்லையும் இப்படி இருக்காங்களே பிள்ளைகள், ஆனால் நம்ம ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூட பிள்ளைகள். அப்படி இருக்கிறார்களுக்கு மனுஷன்டே சொல்லிடாது. எப்படி? சாப்பாட்டையும் வாங்கி தின்னுட்டு, தங்குறதுக்கு இடத்தையும் அடைஞ்சு கொண்டு, பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு, எல்லா நலவுகளையும் அடைஞ்சு கொண்டு அவருக்கு கேடு விளைவிச்சிட்டு போகிறது. இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கண்டா இவங்க மனுஷ பிறவின்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. எனவே பிள்ளைகள் இந்த மாதிரி குணங்கள் யாருக்கிட்டையும் வந்துடக்கூடாது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ விருந்து வழங்கினா யார்? நோயாக்கி, நோய்க்காவி, விருந்து வழங்கி, மூன்று விஷயம் சொல்கிறதுல. ரைட், அங்கிகளின் உடல் மேற்பரப்பில் அல்லது உடலினுள் நோயாக்கிகள் வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கும் அங்கிகள். நோயாக்கிகள் வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஆக்கள், உணவு, தங்குமிடம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆக்கள், அந்த வாய்ப்பை கொடுக்குற ஆக்கள் தான் விருந்து வழங்கின்னு சொல்லுவோம். வழி, நீர், உணவு, தொடுகை மற்றும் காவிகள் மூலம் நுண்ணங்கி தொற்றுகள் ஏற்படும். நுண்ணங்கி தொற்று ஏற்படுகின்ற முறைகள், நுண்ணங்கியால நோய்கள் பரவும் முறைகள், நுண்ணங்கியால நோய்கள் பரவும் முறைகள் அப்படின்னு சொன்னால் எத்தனை விஷயம் சொல்லணும் பிள்ளை பாருங்கள். வழியால் நோய் பரவும், நுண்ணங்கி நோய்கள் பரவும், நோயாக்கிகள் பரவும், நீரால் பரவும், உணவால் பரவும். இது மூன்றும் பேசிக்கான தானே. வழியை சுவாசிக்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம், சாப்பாடை சாப்பிட்றோம். வழி, நீர், உணவு, இந்த மூன்று பேசிக்கான விஷயத்தாலையும் நோயாக்கி பரவுது உண்டு. அடுத்த பாருங்க, தொடுகை மற்றும் காவி.
சில நோய்கள் தொடுகையால் பரவும், சில நோய்கள் தொடுகையால் பரவுற இல்லை. இப்போ தேமல் என்ற ஒரு வகை இருக்குது பிள்ளை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேமல். அது தேமல் உள்ளவர் உடம்பை நம்ம தொட்டோம்னா நமக்கு தேமல் தொத்தும் பரவும். அவர் பாவித்த பெட்ஷீட்டையோ, அவர் பாவித்த சோப்பையோ, அவர் பாவித்த டவலையோ நம்ம பாவிச்சோன்னா நமக்கு தேமல் தொட்டும். அப்போ தொடுகையூடாக பரவலடையக்கூடிய நோய்கள் என்று சிலது இருக்குது. அடுத்தது காவி. காவின்னு என்ன சொன்னப்போ வீட்டு ஈ, அதாவது ஈக்கள் நுளம்புகள். ஈக்கள் நுளம்புகள் காவிகளாக, நோய் காவிகளாக தொழிற்படும். அப்போ நோயாக்கி விருந்து வழங்கிக்கு பரவக்கூடிய வழிகள் என்னன்னு கேட்டால், நோய் பரவும் முறைகள் வழிகள் என்னன்னு கேட்டால், வழி, நீர், உணவு, தொடுகை, காவி, 5 வகையில் நுண்ணங்கி தொற்றுக்கள் ஏற்படுது பிள்ளை. உதாரணம் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. டெங்கு நோய் நோயாக்கியாக வைரஸ், நம்ம ஆபோ வைரஸ்னு சொல்லுவோம். டெங்கு நோய், அந்த நோய்க்குரிய நோயாக்கி வந்து வைரஸ், நோய் காவி வந்து நுளம்பு, விருந்து வழங்கி மனுஷன். எப்படி? விருந்து வழங்கி மனுஷன், நோயாக்கி வைரஸ், நோய் காவியாக நுளம்பு. ரைட். நோயில் பேர் டெங்கு. ஓகே, இது உங்களுக்கு இப்போ தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளை. சில சார்ட் ஒன்று தந்துருக்காங்க பாருங்கள். நுண்ணங்கிகளால் மனிதரில் ஏற்படும் நோய்கள், நுண்ணங்கியால் மனுஷனில் வர நோய்கள் சம்மந்தமாக ஒரு மிக முக்கியமான சார்ட் ஒன்று பிள்ளைகள். இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அவதானிச்சு கொள்ளுங்கள். இந்த பாடம் சயின்ஸை, குறிப்பாக சயின்ஸை படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, விஞ்ஞானத்தை நாங்கள் படிக்கிறது சோதனையில் மார்க்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை. விஞ்ஞானத்தை படிக்கிறதுல தேசிய கல்வி குறிக்கோள்கள் சில இருக்கு பிள்ளை. விஞ்ஞானத்தை படிக்கிறதால அரசாங்கம் இந்த கலை திட்டத்தை, இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கிறதால அது அடையப்பட பிள்ளைகள் நீங்கள் அடைஞ்சு கொள்ளணும்ன்ற ஏரியாக்கள் வந்து, அந்த இலக்குகள் வந்து விசாலமானது பிள்ளை, ரொம்ப விசாலமானது. அதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதை நான் இன்னொரு டைமில் உங்களுக்கு முழுமையாக நான் விளக்கம் தாரேன். அதில் இப்போ சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நுண்ணங்கியை பற்றி, நுண்ணங்கின அனுகூலத்தை பற்றி, நுண்ணங்கின பிரதிபலத்தை பற்றி இதில் போட்டு கிடைக்கிறதுக்காக வேண்டி அழகு பரீட்சையில் 100 எடுக்கணும், தவறு பரீட்சையில் 100, அது மாதிரி ஓஎல்லாம் சயின்ஸில் இதுக்காக வேண்டியா போட்டு கிடக்கு. இது இல்லை பிள்ளைகள் பிரதான நோக்கம். நீங்கள் அப்படி மாறி வழங்கி கொள்றீங்க, அது இல்லை பிரதான நோக்கம். பிரதான நோக்கம் என்னென்னா பிள்ளைகள், இது எங்களோட லைஃபுக்கு பிரயோசனப்படணும். சயின்ஸ் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கு தான் முதலாவது சயின்ஸை படிக்கணும். ரெண்டாவது தான் எக்ஸாம் ஷார்ட் டேர்ம் டார்கெட், லைஃப் லாங் டேர்ம். இப்போ லைஃபுக்கு இந்த சயின்ஸ் உங்களுக்கு பிரயோசனப்படும். அது எங்கே பிரயோசனம்? நுண்ணங்கியை பற்றி படிச்சிங்கன்னா நுண்ணங்கியோட லாபம் என்ன? லாபம் நுண்ணங்கியால் பாலுணவு உற்பத்திகளை மேற்கொள்ளையிலும் படிச்சிருக்கீங்க. ரைட். உங்களோட பசும் மாடு இருக்குது, அல்லது உங்களோட ஏரியாவில் நிறைய மாடு இருக்குது, யோகட் உற்பத்தி, தயிர் உற்பத்தி, படர் உற்பத்தி, இப்படி பாலுணவுகளால் நீங்கள் ஒரு தொழில்துறையை அமைக்கலாம் நுண்ணங்கியை பாவிச்சு. இதுக்கு தான் இந்த பாடத்தை உங்களுக்கு தரது. ஆனால் இந்த அடிப்படையில் நாங்கள் படிக்கிறதும் இல்லை, படித்தது இந்த அடிப்படையில் நம்ம பிரயோகப்படுத்துறதும் இல்லை. இதுதான் வரணும் பிள்ளைகள், இதுதான் முக்கியம். ரைட். அப்போ அரசாங்கம் இந்த கலைத்திட்டத்தை நம்ம தந்திருக்கிற நோக்கம், இதன் மூலமாக லைஃப், எங்களோட வாழ்க்கை முன்னேறணும், எங்களோட பொருளாதாரம் முன்னேறணும். அப்படி ஒவ்வொருத்தரோட பொருளாதாரம் முன்னேறும் போது நாடு தன்னால் முன்னேறும், நாடு தன்னால் முன்னேறிடும். இப்போ நுண்ணங்கியால் பிரச்சனைன்னு நம்ம படிக்கிறோம். என்ன? நுண்ணங்கியால் பாதிப்பு, நோய் வருது. ரைட். அப்போ நோய் வருது என்ன செய்யணும்? அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம மேற்கொள்ளும். இப்போ டெங்கு நோய் வந்து இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல். ரைட். மலேரியா ஓரளவு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுச்சு. ரைட். ஆனால் டெங்கு வந்து இன்றைக்கி இலங்கை வந்து பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்குறோம் டெங்கு. அப்போ இந்த டெங்கு நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தி கொள்ள இல்லாமல் இருக்குது இல்லையா? இப்போ நாடு முழுக்க ஒரு 40 லட்சம் மாணவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால், அந்த அவ்வளோ பேருக்கு இந்த பாடத்திட்டத்தில் நுழம்பை பற்றி நம்ம படிக்கிறோம். டெங்கு நுழம்பு பருகிற இடமெல்லாம் படிக்கிறோம், டிவியில் எட்ட பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறது எல்லாமே பார்க்குறோம். ஆனால் டெங்கு நுழம்பு பெருகி கொண்டு தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இங்கே பார்க்குறத, இங்கே படிக்கிறத நம்மளோட செயல்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் பிள்ளைகள் நம்மளோட நாடு இப்படி நாசமாக கெட்டு குடிச்சூராக போயிருக்குது. இதுதான் காரணம். அப்போ நம்ம படிக்கிறத எக்ஸாமுக்குன்னு நினச்சி நம்ம படிக்கிறோம் பாருங்கள், அந்த சிந்தனை மாறணும். படிக்கிறது லைஃபுக்கு, சயின்ஸை குறிப்பாக சயின்ஸை படிக்கணும் லைஃப். ஃபர்ஸ்ட் லைஃப், செகண்ட் எக்ஸாம். எங்களோட கிளாஸில் பிள்ளைகள் நாங்கள்
முதலாவது சயின்ஸை வாழ்க்கைக்கு தான் படிக்கிறேன். இந்த சயின்ஸை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா பிள்ளைகள் உங்களோட சிந்தனை எல்லாம் சயின்டிஃபிக்காக மாறும். உங்களோட சிந்தனை, உங்களோட செயல்பாடு, உங்களோட நடவடிக்கை, ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சயின்ஸை சரியாக படிச்சிங்கன்னா. மற்றாக்கள் சூழலை, உலகத்தை அவதானிக்கிற கோணம் வேறையாக இருக்கும். சயின்ஸை பெஸ்ட்டாக படிக்கிறார்கள். உலகத்தை பார்க்குற கோணம் வித்தியாசமாக இருக்கும். உலகத்தை பார்க்குற கோணம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கதவு அரைவாசி திறந்துருக்குது. ஒரு ஆள் அவரோட வியூ அது. இன்னொருத்தர் பார்ப்பார், அந்த கதவு அரைவாசி மூடி இருக்குது. அரைவாசிக்கு தான் கதவு திறந்துருக்குண்டா, அரைவாசி மூடி இருக்குன்னு அர்த்தம். அரைவாசி மூடி இருக்குண்டா அந்த கதவு மூலையில் ஏதோ மறைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கலாம் என்று ஒருத்தர் யோசிக்கிறாண்டா அவருடைய அறிவு கண் தேடல், சயின்டிஃபிக் திங்கிங் அவருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நாங்கள் இங்கே படித்து தர சயின்ஸ் பாடம். எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள், எங்கள்கிட்ட டாக்கடை நடக்கிற பிள்ளைகள், எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்கள் 9ஆம் ஆண்டில் எங்கள்கிட்ட ஜாயின்டாக இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு சிலபஸையும் 11ஆம் ஆண்டு சிலபஸையும் 2 வருஷத்து சிலபஸை உங்களால் 10ஆம் ஆண்டில் படித்து முடிச்சிட முடியுமா இருந்தால் அந்தளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான, அந்தளவுக்கு நீங்கள் சவால்களுக்கு துணிஞ்சு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவர்னு சொல்லி சொன்னால், ஒரு மாணவின்னு சொல்லி சொன்னால், கிரேட் 10லேயே 1 இயரில் 2 இயர்ஸ் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணி கிரேட் 10ல் உங்களால் ஓலெவல் எக்ஸாம் எழுதலை. 9 எடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. கிரேட் 10ல் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பாஸ் ஆகினீங்கன்னா கிரேட் 11 அடுத்த பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நீங்கள் கிரேட் 11ல் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவீங்க. அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 1 இயரில் ஃபஸ்ட் இயர் அட்வான்ஸில் ஃபஸ்ட் இயர், மற்ற பிள்ளை லோ லெவல், நீங்கள் அட்வான்ஸில் ஃபஸ்ட் இயர், அட்வான்ஸில் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் 2 வருஷத்து சிலபஸையும் படித்து முடிக்கலுமா இருந்தால் உங்களால், அந்த மாதிரி சவாலுக்கு உங்களுக்கு முகம் கொடுக்கலுமா இருந்தால் நீங்கள் 2 வருஷம் முன்னாடி உங்களால் யூனிவர்சிட்டி போகலாம். 2 வருஷம் முன்னாடி யூனிவர்சிட்டி முடிக்கிறதுன்றது, 2 வருஷம் முன்னாடி லைஃப்பில் செட்டில் ஆகிறதுன்றது, 2 வருஷம் முன்னாடி தொழில்துறைக்கு நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்கிறது பிள்ளைகள். உங்களோட லைஃப், உங்களோட வயசில் உள்ளவங்களோட, உங்களோட பெட்ஜில் உள்ளவங்களோட நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்குற டைமில் எங்கேயோ நீங்கள் போயிருவீங்க. அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்டா சயின்ஸை நீங்கள் சரியாக படிக்கணும். சயின்ஸ் உங்களுக்கு கிளியராக வழங்குதா? மற்ற எல்லா பாடமும் கிளியராக வழங்கும். சயின்ஸ் உங்களுக்கு கிளியர் இல்லையா? எதுவுமே கிளியர் இல்லை. அதான் யதார்த்தம். நோட்ஸை பாடமாக்கி எடுக்கலாம், அதில் பிரச்சனை. உங்களோட அந்த வியூ, உங்களோட தோட், உங்களோட சிந்தனை, உங்களோட அந்த கோணம், நீங்கள் பார்க்குற உலகத்தை நீங்கள் ஆய்வு செய்கிற கோணம், இது முக்கியம். சயின்ஸை நீங்கள் படிக்கிறதுல உங்களோட நோக்கங்கள் ஒன்று பிள்ளைகள். எங்களை சுற்றி இருக்கிற உலகத்தில் என்ன நடக்குது, மீடியாவில் என்ன நமக்கு வருது, சோஷியல் மீடியா என்னத்தை காட்டுது, ரைட், மாஸ் மீடியா எதை காட்டுது, பிரிண்டட் அச்சு ஊடகங்கள், அந்த மீடியா, எலக்ட்ரானிக்ஸ் மீடியா ஒன்றொன்றும் உங்களுக்கு எதை தருது, உங்களோட சிந்தனை ஐம்புலன்களுக்கு என்ன போடப்படுது, இதை நீங்கள் அப்படியே நம்பி விடாமல் இதில் உண்மை எது பொய்யது என்று பகுத்து தொகுத்து ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் படிக்கிற சயின்ஸ் பிரயோசனப்படணுமாம். இது இந்த பாடத்தை சயின்ஸ் உங்களுக்கு அரசாங்கம் பாடத்திட்டத்தில் தந்திருக்கிறதுல நோக்கங்கள், பல நோக்கங்களில் இது ஒன்று பிள்ளைகள். அப்போ நான் இப்போ சொல்ல வர என்னடா பிள்ளை, நீங்கள் கிளியராக விளங்கிக்கொள்ளுங்க. இந்த நுண்ணங்கிகளால் ஏற்படுற நோய்கள் எப்படி பரவுதுன்றதை நம்ம தெளிவான முறையில் விளங்கணும்டா இந்த நுண்ணங்கியால் வர நோயிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறணும். அதுதான் பெஸ்ட். அதுக்கு தான் சயின்ஸை படிக்கிறோம். ஓகே, இப்போ வாங்க பிள்ளை, முதலாவது நாங்கள் பார்க்குறோம் நோயாக்கி. எது? வைரஸ் என்ற வகையை சேர்ந்த வகையை தான் அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இங்கே அந்த உதாரணம் பேர்களை தரல. நோயாக்கி நோய் வந்து தடுமன், தடுமனுக்கு காரணம் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற வைரஸ். ஓகே, தடுமன் எப்படி பரவுது? வலி மூலம். ஒரு ஆளுக்கு தடுமன் இருக்குதா, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அவர் தொட்டிருக்கிறா, தும்மி விட்டாரா, அந்த தும்மலில் வரக்கூடிய அந்த நீர்த்துளிகள் அதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் கீழே பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ், ரைட்? உங்களுக்கு அந்த வீடியோக்கு தரேன்னா, அப்போ அந்த தும்மலில் வரக்கூடிய அந்த நீர்த்துளிகள் அப்படியே வளிமண்டலத்தில் பரவி போயிட்டு இன்னொருத்தோட மூக்கு வழியாக வாய் வழியாக உள்ளுக்கு போச்சுன்னா அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸா பாதிப்பு ஏற்படுத்தும் வைரஸ். அப்போ வலி மூலம் தொடுகை அடையுது. இது நோயாக்கி உடலுக்குள்ளுக்கு செல்லும் விதம் எப்படின்னா சுவாச பாதை வழியாக செல்லுது. ரெண்டாவது பாருங்க பிள்ளை, அதுவும் வைரஸ் தான். வைரஸில் வரக்கூடிய ரெண்டாவது நோய் டெங்கு காய்ச்சல். அது காரணம் வந்து ஆபோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஆபோ வைரஸ்.
நோய் காவி நுளம்பு இல்லையா, நோய் காவி நுளம்பு, டெங்கு நோயை பரப்புறது அனோபிலிஸ் நுளம்பு இல்லையா, ரைட். இந்த நுளம்பால் இந்த டெங்கு நோய், டெங்கு காய்ச்சல் தொத்துது. எப்படி உடம்புக்குள்ள போது, நுளம்புகள் குத்தி உறிஞ்சும் போது தோல் மேற்பரப்பால், தோலால் அந்த வைரஸ் உடம்புக்கு போகுது. ரெண்டாவது. மூணாவது பிழல் வைரஸ் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு வைரஸே போட்டிருக்காங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சர் வைரஸ் தான் இல்லையா, ரைட். அதான் பிழல் வந்து எய்ட்ஸ். எய்ட்ஸ்ன்ற நோய் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எய்ட்ஸ், AIDS, எய்ட்ஸ், ரைட். எய்ட்ஸ்ன்ற ஒரு நோய். இந்த எய்ட்ஸ்ன்ற நோய் எப்படி பரவுதாமண்டா பிள்ளைகள்? தொற்றுக்குள்ளானவரின் குருதி மற்றும் பிற பாய்மங்கள் ஊடாகும். இந்த எய்ட்ஸ்ன்றது HIV, ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ்ன்றது HIV. அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட நிற்புடன சக்தியை, நோய் எதிர்ப்பு ஆற்றலை இல்லாமாக்குற தான் பிள்ளைகள் ரொம்ப டேஞ்சர். ஒரு நாட்டுக்கு, ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை பிடிக்கிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு இலாகாவை தாக்கினால், எங்கேயாவது ஒரு ஏரியாவை அட்டாக் பண்ணால், அங்கே இருக்கிற ஃபோர்ஸஸ் மிலிட்ரி வந்து என்ன செய்யும், அதை வந்து அந்த அந்த தாக்குதலை பீட் பண்ணி முகம் கொடுத்து அதை தோற்கடித்து ரிகவரி பண்ணிக்கொள்வான். அப்படி தான் நம்மளோட உடம்புலையும் ஒரு நுண்ணங்கி வந்து நம்மளோட ஒரு செக்ஷனை அட்டாக் பண்ணுது. கண்ணில் வருத்தம் வருது, தொண்டையில் வருத்தம் வருது, இன்ஃப்ளூயன்ஸா, சளி, காய்ச்சல், டெங்கு, ஏதோ சம்திங் நோய் வருது. அந்த நேரத்தில் எங்களோட உடம்புக்கு இருக்கிற படை, எங்களோட உடம்புக்கு இருக்கிற அந்த காட், அந்த படை இல்லையா, அந்த அந்த செக்யூரிட்டி காட், அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் நம்மளோட உடம்பை வந்து ரிகவரி பண்ணிக்கொள்ளும். ஆனால் இந்த HIV அப்படிங்கிற இந்த வைரஸ் என்ன செய்யும்னா, யார் ரிகவரி பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து அட்டாக் பண்ணும், அடிக்கும். அது உதாரணமாக மிலிட்ரி, ரைட். ஒரு நாட்டு வந்து மிலிட்ரி அழிச்சிட்டா அந்த நாட்டை பிடிச்ச மாதிரி. அது மாதிரி தான் இந்த HIV வைரஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால் வந்து மிலிட்ரி, எங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற மிலிட்ரி அடிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நெருப்பிடனம், அந்த WBC களங்கள், இதுகளை வந்து அடித்து அழிக்கிற வேலையை தான் இந்த வைரஸ். இதால் HIV எய்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு நோய். இந்த நோய் எப்படி பரவுதான்னு பாருங்கள். தொற்றுக்குள்ளானவரின் குருதி மற்றும் பிற பாய்மங்கள், ரைட். தொற்றுக்குள்ள HIV எய்ட்ஸ் வந்து ஒருத்தர் குருதியோ ஏனைய பாய்மங்களோ, சில இடங்களில் சொல்லுவாங்க உமிழ்நீரால் பரவும் பரவாதுலாம் 2-3 கருத்துக்கள் இருக்குது பிள்ளை. ஆனால் இங்கே நாங்கள் எங்களோட சிலபஸ் படி அவருடைய குருதியும் ஏனைய பிற பாய்மங்களாலையும் இந்த HIV எய்ட்ஸ் வந்து தொற்று அடையுது. இது ரொம்ப கேர்ஃபுல், டேஞ்சராக இருக்கணும். அது சொல்கிறாங்க உடலுக்குள்ள செல்லுகின்ற வரை சிறுநீர் சனனி வழி. சிறுநீர் சனனி வழின்னா அந்த இனப்பெருக்க செயல்பாடு, அதாவது எங்களோட பாப்பம்மாக்கள், வயசானாக்கள் திருமணம் முடித்து கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க தானே, அந்த உடலுறவு செயற்பாடை நீங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் டீப்பாக படிப்பீங்க அதை, ரைட். அப்போ அந்த திருமணம் முடித்து நம்பகமான விசுவாசமானவங்களோட தான் அந்த உடலுறவுன்ற செயல்பாடு வச்சுக்கொள்ளணும். இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா சோடிகளையும் எல்லாம் படித்து தான் இருக்கிறான். படைச்ச இறைவன் வந்து எல்லாருக்கும் சோடிகளை ஏற்படுத்திருக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும் சோடி இருக்குது. அது மாதிரி மனுஷனுக்கும் எங்களுக்குரிய சோடி இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கும். அதை நம்ம இப்போதே சோடி தேட வலிக்கிட்டோம்னா லைஃப் ஸ்பாயிலாக போயிடும், ரைட். இப்போ நீங்கள் 9ஆம் ஆண்டு தானே, 9 5 14 வயசு, அந்த ஹோமோன்கள் கொஞ்சம் அப்படி ஏன்னா ஆட்டம் போடுற வயசு. இந்த டைமில் நீங்கள் சோடி தேட வலிக்கிட்டீங்கண்டா நீங்கள் பிஞ்சிலேயே வெம்பி பழுத்து மார்க்கெட்டுக்கு போக மாட்டீங்க, டஸ்ட்பினுக்கு போயிடுவீங்க. இதை நல்லா வளைக்கொள்ளுங்க பிள்ளைகள், ரைட். இந்த 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு இந்த பருவம் இருக்குதானே, அது கத்தியில் நடந்து போகிற மாதிரி பருவம், ரைட். ரொம்ப டேஞ்சரான பருவம், ஹோமோன்கள்ட செல்வாக்கு அதிகமாக இருக்கிற பருவம், ரைட். அந்த வயசுக்கு வந்து, ரைட், அப்படி அந்த எதிர்ப்பால் கவர்ச்சி காரணமாக சோடி தேடி அந்த மாதிரியான சிந்தனைகள், தூண்டல்கள், உணர்வுகளுக்கு ஆட்படுகின்ற பருவம். இதில் நம்ம என்ன யோசிக்கிறோம் கேட்டால், நம்ம இப்போ தான் பூத்துருக்கிறோம், ரைட். நம்ம இப்போ தான் பூத்துருக்கிறோம். பூ வந்த உடனே பழமாயிருமா? பழமாகாது. அந்த பூ வந்து அந்த பூ முதல்ல பிஞ்சாகும், அந்த பிஞ்சு அப்புறம் காயாகும், அந்த காய் அப்புறம் கனியாகும்,
ரைட், கணிஞ்சி பழுத்து வந்துச்சுண்டா அது மார்க்கெட்டுக்கு போகும். அதுக்கு ஒரு மவுசு, அதுக்கு ஒரு கிராக்கி, அதுக்கு ஒரு பெருமானம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் சில பழங்களை பாருங்கள், மாமரத்தெல்லாம் பாருங்கள், சில என்ன செய்யணும்னு கேட்டால் அப்படி பூத்து பிஞ்சு வார நேரத்திலேயே அவர் பழுக்க நினைப்பார். பிஞ்சில் பழுக்க நினைச்சா என்ன நடக்கும்? வெம்பி போயிடுவார், மரத்தை விட்டு கீழே விழுந்துருவார். விழுந்தா கூட்டி விட்டா அது டஸ்ட்பினுக்கும் குப்பைக்கு தான் போகும், அது மார்க்கெட்டுக்கு போகாது. இதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ நீங்கள் பூத்துருக்குறீங்க, 9ஆம் ஆண்டு பூத்துருக்குறீங்க, ரைட்? நீங்கள் அது பிறகு பிஞ்சாகணும், காயாகணும், அதுக்கு பிறகு முத்தி பழுத்து கனியாக மாறணும். அப்போ தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு, அடைய வேண்டிய டார்கெட்டை இலக்கை அடைவீங்க. அப்படி இல்லாமல் அந்த மீடியாவில், சோஷியல் மீடியாவில் வாரதை பார்த்து 25-30 வயசுக்கார ஆக்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் இப்போ நினச்சிங்கடா, வெளிக்கிட்டீங்கடா, அந்த பிஞ்சில் பழுக்க பார்க்குறீங்க, மார்க்கெட்டுக்கு போக மாட்டீங்க, குப்பை தொட்டிக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிள்ளை உங்களுக்கு. அதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன், அந்த சிறுநீர் சனனி வழியூடாக, அதாவது இந்த இனப்பெருக்க செயற்பாடு, உடலுறவு செயற்பாடுகள், ரைட், அது மாதிரி ஏனைய உமிழ்நீர் போன்ற இப்படியான பிற பாய்மங்களூடாகவும் இந்த எய்ட்ஸ் பரவுமா. இது தொத்தினாப்புல தொத்துனது தான், அதுக்கு மருந்து கிடையாது. எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து கிடையாது. இந்த விபச்சாரம், ஓரினச் சேர்க்கை, இப்படியான கேடுகட்ட சிந்தனைகளை பிள்ளைகளோட உள்ளத்தில் இந்த மீடியாக்கள் திட்டமிட்டு பரப்புகிறாங்க. எங்களை நாசமாக்கி அவங்க பொருளாதாரத்தை சம்பாதிச்சு பண முதலைகளாக அவங்க வாழ்கிறதுக்காக. எனவே பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப அவதானமாக இருக்கணும், ரைட்? ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும். இந்த எய்ட்ஸ்ன்றது மட்டுமல்ல, இன்னும் நிறைய சமூக நோய்கள், டிசீஸ் இருக்குது. கொனோரியா, சிபிலிஸு, ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் இந்த பாலியல் ரீதியான நடத்தைகள் காரணமாக பரவுகிற நோய்கள். அவருக்கு நோய் இருக்கா இல்லையான்னு வெளியில் பார்த்தா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நோய் அது கிட்டத்தட்ட 15 வருஷம் வரைக்கும் எய்ட்ஸ் நோய் அவரை உடலுக்குள்ளே இருக்கும், வெளியில் எந்த அறிகுறியும் தென்படாது. 15 வருஷத்துக்கு நோய் அறிகுறி தென்படாமல் ஒரு நோய் ஒருத்தருக்கு இருக்குமா இருந்தால் அவரோட தகாத உறவில் ஈடுபட்டாங்கண்டா அவர் எத்தனை பேருக்கு அந்த நோயை பரப்புவார்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில இடங்களில் பாடசாலை மாணவிகளூடாக இந்த எய்ட்ஸ் நோய் பரவினது சுகாதார அமைச்சு அதை கண்டுபிடிச்சி அறிக்கைப்படுத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. எனவே இந்த பாலியல் ரீதியான கெட்ட பழக்க வழக்கங்கள், துர்நடத்தைகளிலிருந்து மாணவர்கள் நீங்கள் பாதுகாப்பு பெறணும். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, காலம், நேரம், அவகாசம் எல்லாத்துக்கும் இருக்குது, ரைட்? ஆனால் பிறந்த ஒருத்தருக்கு அவருக்குரிய வாழ்க்கை துணை ஒரு பெண் இருக்கிறாள், பெண்ணாக பிறந்த ஒருத்தருக்கு அவருக்குரிய வாழ்க்கை துணை ஆண் இருக்கிறாள். அப்போ அந்தந்த பருவம், அந்தந்த வயசுக்கு நாங்கள் காத்திருக்கணும், அந்தந்த வேலைக்காக வேண்டி. ஓகே, அதுவும் நம்பிக்கையான விசுவாசமானவர்களோடு முறையான உலகம் அறிய, ரைட், சமூகம் அறிய திருமணம் அப்படின்ற ஒரு தொடர்பினூடாகத்தான் அந்த பாலியல் ரீதியான தேவைப்பாடுகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இந்த நோய், எய்ட்ஸ்ன்றது ரொம்ப டேஞ்சரான நோய் பரவுகிறது. அது மாதிரி குறுக்குப்பாய்ச்சலின் போதும் அது பரவுமாம். பாலியல் ரீதியான நடத்தை இல்லாமல் ஒருவருடைய இரத்தம் இன்னொருவருடைய இரத்தத்தோட மிக்ஸ் ஆகினாலும் அப்பவும் பரவுமாம். உதாரணமாக ஒரு சலூனுக்கு வந்து ஒருத்தர் முடி வெட்ட போகிறாரு, அவருக்கு HIV எய்ட்ஸ் அவர் உடம்புல இருக்குது. அவர் பிளேடை போட்டு இந்த ஷேவ் பண்ணுற நேரத்தில் அந்த பிளேடில் சின்ன ஒரு காயம், ஒரு கீறல் வந்தால் கூட அந்த குருதியிலிருந்து அந்த பிளேடில் அந்த HIV வைரஸ் துத்திக்கொள்ளும். அதே பிளேடால் தான் உண்டு தன் பாடுண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு நோயுமில்லை ஒன்றும் இல்லை, ஒழுக்கமானவர், அவர் போயிட்டு சலூனில் குந்திட்டு அவர் முகச்சவரம் செய்கிறாரில் முடி வெட்டிட்டு வலிக்கிறாரு, அந்த பிளேடை இவருக்கு பாவிச்சா இவருக்கும் ஒரு இரத்த காயம் வந்துட்டுண்டா, லைட்டாக கீறல் வந்துட்டுண்டா, அந்த HIV எய்ட்ஸ், அந்த HIV வைரஸ் அவர் அந்த பிளட்டில் இருந்தது இவரோட உடம்புல சுற்றினா இவருக்கும் எய்ட்ஸ் வந்துருச்சு. எனவே இந்த எய்ட்ஸ் நோய் வந்து குருதி தொடுகையினூடாகவும் இது பரவுமுன்றத்தை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு போடக்கூடாது, ஒருத்தருக்கு வலிச்ச ஷேவ் பண்ண அந்த பிளேட் இன்னொருத்தருக்கு பாயக்கூடாது. இப்படி இதெல்லாம் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைகள். இந்த எய்ட்ஸ் சம்பந்தமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறதால. ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம்ல பாக்டீரியா, ரைட்? இப்போ பாக்டீரியாவுக்கு வந்துட்டோம், வைரஸ் முடிச்சுட்டோம், பாக்டீரியாவுக்கு வந்துட்டோம். காச நோய் ரொம்ப டேஞ்சரான ஒரு நோய் தான், அதுவும்
காசநோய் அடையாளம் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவம் வைத்தியரை நாட வேண்டும். அதுக்குரிய மருந்துகள் இருக்குது. காசநோய் வழி மூலம் தொற்றடையும் சுவாசப்பாதை வழியாக சுவாசப்பையை பாதிக்கிற நோய் தான் இந்த காசநோய் அப்படின்னு சொல்கிறது. ரைட். அது வந்து என்னது, 2 வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல், சளியோடு இரத்தம் வெளியேறது, அது மாதிரி மூட்டுக்களில் நோவுகள் வலிகள் ஏற்படுறது, ரைட், விட்டு விட்டு காய்ச்சல் காய்கிறது, இதிலெல்லாம் இந்த காசநோய்க்குரிய அறிகுறிகள். ரைட், அதுவும் ஓகே. அடுத்த பாக்டீரியா நோய் தான் டைஃபாய்டு காய்ச்சல். இதை நம்ம நெருப்பு காய்ச்சல் சொல்லுவோம் இல்லையா? நெருப்பு காய்ச்சல் சொல்கிறது அதான் டைஃபாய்டு காய்ச்சல். மாசடைந்த உணவுகள் மூலம் அல்லது வீட்டு ஈ போன்ற காவிகள் மூலம் இந்த நோய் பரவுது. சாப்பாடை மூடி வைக்கணும். சாப்பாடை திறந்து வச்சிங்கன்னா அதில் வீட்டு ஈ மலத்தில் அங்கங்கே மொச்சிட்டு வர அந்த ஈ வந்து அந்த உணவில் மொத்த உடனே அதில் அந்த நுண்ணங்கி உணவோடு போயிட்டு உணவு பாதை வழியாக அவருக்கு அந்த நோய் பரவுது. அப்போ மாசடைந்த உணவுகள், பழுதாப்போன உணவுகள், சில கடைகள், சில தெருவோரத்தில் கடையில் வச்சுருப்பாங்க, சில தெருவோரத்தில் இந்த கடையில் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே என்னது கொசு அதெல்லாம் வந்து அப்படி மொச்சி அப்படி இப்படி அது நாசமாகி. அப்போ அப்படியான இடங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள், அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் தான் நீங்கள் சாப்பிடணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ மாசடைந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடுவதனால் உங்களுக்கு டைபாய்டு காய்ச்சல், நெருப்பு காய்ச்சல் என்ற அந்த நோய் தொற்றல் அடையும். அது ஒரு பாக்டீரியா. அடுத்தது பாக்டீரியா முடிச்சுட்டு பிள்ளைகள் நாங்கள் புரோட்டோசோவாக்கு வரோம். புரோட்டோசோவாக்களில் வந்து நோய் ஏற்படுறது வந்து மலேரியா. மலேரியா நோய் ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு வகை. பிளாஸ்மோடியம் வைவெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மலேரியா நோய் ஏற்படுத்துகிற நோய் காவிய நுளம்பு. மலேரியா நோய் ஏற்படுத்துகிறது நுளம்பு. எப்படி உடம்புக்குள்ள தொத்துது? நுளம்பு குத்தி உறிஞ்சும் போது தோலினூடாக அது கொத்துது. அதே மாதிரி அடுத்து பாருங்க, அடுத்த புரோட்டோசோவா சொல்கிறாங்க அமீப வயிற்றுளைவு. அமீபா வயிற்றுளைவு சொல்கிறல்ல, அமீபாவால் தான் வருது, ஆனால் அதில் பேர் அமீப வயிற்றுளைவு. ரைட். மாசடைந்த உணவு மற்றும் நீர் மூலம் வயிற்றுளைவு, வயிற்றுல வலி வர மாசடைஞ்ச சாக்கடை தண்ணி, ரைட், பழுதாப்பன தண்ணி, பழுதாப்பன உணவு சாப்பிட்டா அந்த அமீபா வயிற்றுளைவு வருது. அது நோய் தொற்றடையுது உணவு பாதை வழியாக. அடுத்த புரோட்டோசோவா பாருங்க பிள்ளைகள், லீஸ்மேனியா. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு நோய் பிள்ளைகள். இது இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் தனித்தனியாக. எய்ட்ஸ் எப்படி தொத்துது, எப்படி பரவுது, காசநோய்னா என்ன, அதில் அறிகுறி என்ன, டைஃபாய்டு காய்ச்சல், நெருப்பு காய்ச்சல், அது மாதிரி மலேரியா, அமீபா வயிற்றுளைவு, லீஸ்மேனியா, தேமல் மாதிரி எல்லாத்துக்கும் பிள்ளைகள் தனித்தனி வீடியோ கிளிப் நீங்கள் பார்ப்பீங்க. யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது லட்சக்கணக்கில். அதில் உங்களுக்கு பொருத்தமான வீடியோஸ் எடுத்து நாங்கள் கீழே போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். இந்த லீஸ்மேனியானது மணல் ஈ, பெரிய மாட்டு ஈமா இருக்கு, பெரியசாக இருக்கு வந்த ஈ கொசு. ரைட். அந்த மணல் ஈயால் தான் இந்த லீஸ்மேனியா வருது. இது தோலை துளத்து உருவாகும் காயம். தோல் அப்படி பெரிய காயம், ரொம்ப டேஞ்சரானது, பார்க்க பயங்கரமாக இருக்கும். இந்த லீஸ்மேனியான்ற கொசுவால் வரக்கூடிய இந்த அதுவும் ஒரு புரோட்டோசோவா வகை. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஃபங்கஸ், தேமல் மற்றும் மறு. தோலில் தேமல்கள் மறுக்கள் உருவாகிறது வந்து இந்த ஃபங்கஸ் நோய். நோயாளி அல்லது நோயாளி பயன்படுத்திய ஆடைகளை அணிதல், தொடுகை, இதால் இந்த தேமல் பரவுது. அது தோலினூடாகத்தான் உடலுக்கு தொத்துது. உடலுக்கு உள்ள போறையில் தோலில் வழியால் இருக்கிற நோய். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ நாங்கள் முக்கியமான நோய்களை வந்து பார்த்துருக்குறோம். இந்த பாருங்கள், இந்த லீஸ்மேனியாவை சொல்லியிருக்காங்க, படத்தை போட்டுக்காருங்க பாருங்கள். நான் வீடியோஸ்க்குள்ள நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு மணலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கொசு, மாட்டு கொசுன்னு சொல்கிறது, அது வந்து இப்படி கடித்த உடனே குத்தின உடனே ரொம்ப டேஞ்சரான ஒரு கையெல்லாம் அப்படியே புண்ணா போய்த்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கு இல்லையா? இதுதான் லீஷ்மேனிஸ் அப்படின்ற புரோட்டோசோவாவில் தொட்டுகின்ற இந்த நோய். புரோட்டோசோவா மணல் ஈ காவி மூலம் தோலில் காயத்தினூடாக மனிதன் உடலை அடைகின்றது. அதன் பின் தோல், வாய், மூக்கு என்பவற்றில் தொற்று ஏற்படுத்துது. தோலின் மீது காயம் ஏற்படுது. காய்ச்சல், செங்குருதி துணிக்கைகள் எல்லாம் எண்ணிக்கை குறையுது. ஈரல் வீக்கம் அடையுது. கடைசிக்கு மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு கடும் டேஞ்சரான ஒரு நோயாக இது மாறுது. சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் நோய்கள், நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் மிக பிரதானமானது மனுஷனுக்கு வர நோய். இந்த நோய்கள் பாக்டீரியாவால் என்ன நோய், வைரஸால் என்ன நோய், ஃபங்கஸால் என்ன நோய், புரோட்டோசோவால் என்ன நோய், எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருக்குறோம். அடுத்தது பிள்ளை நாங்கள் போகிறோம். ரைட். நுண்ணங்கிகளால் தாவரங்களுக்கு ஏற்படுத்துகிற நோய் என்னன்றதை பார்க்க போகிறோம்.
நுண்ணங்கிகளால் தாவரங்கள் ஏற்படுத்தப்படும் சில நோய்கள் சுருக்கமாக அவங்களுக்கு தந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் பிள்ளைகள் சாம்பல் பூஞ்சனம். என்ன? சாம்பல் பூஞ்சனம். இது ரப்பர், பப்பாசி, திராட்சை போன்ற தாவரங்கள் ஏற்படும் ஃபங்கஸ் நோய். பூஞ்சனம்னாலே ஃபங்கஸ் இல்லையா? எங்கே வருது? ரப்பர் மரத்தில், பப்பாசியில், திராட்சையில் சாம்பல் பூஞ்சனம். சாம்பல் பூத்த மாதிரி இருக்கிறது, அதுதான் அந்த சாம்பல் பூஞ்சனம்னு பேர். இத்தாவரங்கள் இலைகள், தண்டுகள், பூக்கள் மற்றும் காய்களினுள் இந்நோய் பரவி காணப்படும். தொற்று ஏற்பட்ட தாவர பகுதி வெள்ளை அல்லது சாம்பல் நிற தூள் காணப்படும். வெள்ளை கலரா அல்லது சாம்பல் நிறத்தில் தூள் இருக்கும். அதில் இதுதான் அந்த சாம்பல் பூஞ்சனம், அது ஒரு ஃபங்கஸ் பூஞ்சனம். இது ஒரு நோய். அடுத்த சொல்றாங்க பிள்ளைகள் பிட்கூற்று வெளிரல். இது எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோஸ் கிளையும் இருக்குது. ரைட். ஃபங்கஸ் தொற்று காரணமாக இந்நோய் ஏற்படும். உருளைக்கிழங்கு தாவரம் இந்நோயினால் இலகுவாக பிடிக்கப்படும். தாவர இலைகள் மீது கபிலரமான புள்ளிகள் தோன்றி பின்னர் அப்புள்ளிகள் கருப்பு நிறமாக மாறும். தொடர்ந்து முழு தாவரமும் தொற்றடையும். பிட்கூற்று வெளிரல் சொல்கிறேன். கபில நிற புள்ளி பிறகு கருப்பு புள்ளியாக மாறி அது பிறகு மொத்த தாவரமும் தொற்றல் ஏற்படும். முதல்ல இலையில் தான் வார உருளைக்கிழங்கு தான் இது கூடுதலாக பாதிக்கிற. என்ன நோய்? பிட்கூற்று வெளிரல். யாரால் வருது? இதுவும் ஒரு ஃபங்கஸ். இதுவும் ஒரு ஃபங்கஸால் தான் இந்த நோய் ஏற்படுது. அடுத்த நோய் சொல்கிறாங்க பிள்ளைகள் வாடல். இதுவும் ஒரு ஃபங்கஸ். என்னது? ரைட். ஃபங்கஸாலையும் ஏற்படுது, பாக்டீரியாவில். பெரும்பாலும் ஃபங்கஸ். ரைட். ஃபங்கஸ் அல்லது பாக்டீரியா தொற்றல் காரணமாக ஏற்படும் நோய் வாடி போகிறது. என்ன வாடி போகிறது? தாவரம் வாடி போகிறது. தாவரங்களில் நீரை கொண்டு செல்லும் காழ்கலனானது பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் தொற்றினால் தொற்றடைவதன் காரணமாக காழ்கலன் தானே தண்ணியை கொண்டு போகிறது. வேரில் உறிஞ்சப்பட்ட தண்ணியை கால் தான் கொண்டு போகிறது. அந்த காழ்கலனில் இந்த ஃபங்கஸ் ரெண்டு பாக்டீரியா தொட்டினோடனே தண்ணி போகாது. மேலே தண்ணி போகாட்டி தாவரம் வாடி போகும். இதுதான் இந்த வாடல் நோய். தண்ணி போகாமல் இருக்கிறது தான் இந்த வாடல் நோய்க்கான காரணம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே. இந்த பாருங்கள், இந்த 3 நோய்களுக்கும் உங்களுக்கு காட்டுக்காங்க. இந்த திராட்சையில் பாருங்கள் சாம்பல் பூத்து போயிருக்குது. சாம்பல் பூஞ்சனம் திராட்சையில் இப்போ ஃபங்கஸ் நோய். பிட்கூற்று வெளிரல், இந்த இலை வந்து அப்படி கருகி போனது, மொத்த தாவரத்துக்கும் தொத்தி இருக்குது உருளைக்கிழங்குல, பிட்கூற்று வெளிரல். அது மாதிரி வாடல், தக்காளி செடி வாடி போயிருக்குது. கால் கலனில் பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் தொற்றி தக்காளி செடி வாடி போய் இருக்குது. இது 3ம் தாவரங்களுக்கு நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற நோய்கள். சாம்பல் பூஞ்சனம், பிட்கூற்று வெளிரல், வாடல். சதனை பிள்ளைகள்? ஓகே. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். உணவு பழுதடைதல். இது நீங்கள் 8ஆம் ஆண்டுலையும் படிச்சிருக்கீங்க. தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் 8ஆம் ஆண்டுலேயே நுண்ணங்கிகள் சம்மந்தமாக படிச்சிருக்கிறீங்க. அதை கொஞ்சம் மேலோட்டமாக இங்கே பார்த்துருக்கிறீங்க. அது மாதிரி தான் பிள்ளைகள் நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற அந்த நோய்கள் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மேலோட்டமாகத்தான் இங்கே பார்க்குறோம். ஓகே. இந்த பாடம் 1வது யூனிட் நாங்கள் முடிக்க போகிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த நுண்ணங்கிகளால் உணவு பழுதடைதல் அப்படின்ற செக்ஷனை அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள்.